சி ஒண்ணு மட்டும் பிஜேபி கிட்ட பிடிக்குமோ பிடிக்காதோ, பிஜேபி கிட்ட ஒரு பிஜேபின்னு இல்லை, யார் சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. நக்கு வேற ஆர்னி இவங்க யாராச்சும் ஒழுக்க சீலர்களா இருந்தா இவங்க வந்து நெஞ்ச நிமித்திட்டு இருக்கலாம். இவங்க எல்லாருமே பூரா பேர் ஃப்ராடு தான். 2 சைட்லயுமே ஃப்ராடு தான். இங்க வந்து நம்ம இங்க இங்க சொல்றோம் எடப்பாடி பழனிசாமியோட, நீங்க சொன்னீங்களா ரிலேட்டிவ் சொல்றீங்களா, இதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே சபரீசனை தெரியும் கரெக்டா. டிஎம்கேல சபரீசனை தாண்டி நிறைய பவர் பிளேஸ்லாம் இருக்குங்கிறாங்க. அது அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் அவங்க என்னென்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதாவது கிருத்திகா அவங்களோட பிரதர்லாம் இருக்காங்களாம், ஹூ இஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல் தேன் சபரீசன்ங்கிறாங்க. the numbers they are speaking are huge. அது ஒரு காலத்துல வந்து இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஊழல் பண்ணுவாங்கன்னா இப்போல்லாம் வந்து கமிஷனோட பர்சன்டேஜ்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அது வந்து இது வந்து மக்களுக்கும் தெரியுது. ஒரு உமன் செக்யூரிட்டியில் ரொம்ப பேட் ஆயிடுச்சு, ட்ரக்ஸு எக்கச்சக்கம் ஆயிடுச்சு. லாஸ்ட் 3-4 இயர்ஸ் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இப்போ பாருங்களேன், இப்போ உங்களுக்கு தெரியல, இப்போ வெயில் காலம்னாலும் நம்மளுக்கு தெரியல. இப்போ பவர் கட் பீக் ஆகும் அடுத்த மாதம் கண்டிப்பாக. திருப்பியும் பழையபடி எப்படியாச்சும் கடன் வாங்கியாச்சும் பவர் இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. செகண்ட் திங், இப்போ க்ளோசர் டு எலெக்ஷன், நவம்பர் டிசம்பர் மழை காலம் வேற, அது ஒரு கூத்து நடக்கும். அது இந்த எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி வந்து நம்ம தப்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து மழை வந்து பெருசா பெய்யல, அதனால வந்து அதுக்கே தத்தளிச்சது தமிழகம். இன்னும் நவம்பர் டிசம்பர்ல அது வரைக்கும் ஒரு ஃபண்ட் இருக்கு. ப்ரோ நீங்க சபரீசன் பத்தி பேசுனீங்க. சபரீசன் வந்து ஓகே ஃபைன், நான் அவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸ்டாலின் தாத்தாவோட மருமகன், ஓகேவா? அவரோட மருமகன் தான் சபரீசன். எனக்கு என்னன்னா சபரீசன் நிறைய பேருக்கு தெரியும். யாருக்காச்சும் கிருத்திகா உதயநிதியோட பிரதர் தெரியுமா? அது அவரோட இவங்களோட பயங்கர பவர் பிளே பண்ணிட்டு இருக்காப்லான்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? இல்ல ஃபேமிலியா பவர் பிளே பண்ணுவாங்க ப்ரோ, அவங்க பயங்கரமா பண்ணுவாங்க. இல்ல இல்ல இது வந்து கட்சியே இருக்கு, கட்சி இப்போ கிரிக்கெட்ல 6 பால்னு வச்சுக்கோங்களேன், இதே டிஎம்கே வந்தா 12 பால் போடுவாங்க. ஐயோ நம்ம ஆளுங்க அப்படிதான். அவங்க ரூல்ஸ் மாத்தி நான் 12 பால், என்ன நீங்க எங்க தாத்தா வந்திருக்காரு நீங்க 12 பால் போடுங்க, நாங்க போடுங்க போட சொல்லுங்க அவர் அப்படின்வாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 6 பால் ஓவர 12 பால் போட வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் டிஎம்கேக்கு வந்து சர்வசாதாரணம். நான் என்னன்னா எனக்கு என்னன்னா சபரீசன் ரோல் பிளே பண்றது இல்ல உதயநிதி ரோல் பிளே பண்றது, யார் வேணா ரோல் பிளே பண்ணலாம், யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். ஐ டோன்ட் கேர், வி டோன்ட் கேர் அபவுட் தட் திங்ஸ். இட்ஸ் இன்டர்னல் திங்ஸ், பர்சனல், அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ். நான் பண்ணது என்னன்னா இங்க யாரும் வந்து மக்களுக்காக நின்று போராடுறவங்க கிடையாது. அது முதல்ல தான் ஸ்டாண்ட். அதுதான் மெயின் விஷயம், பேஸே அதுதான். தான் எப்படி வாழணும், தான் எப்படி காப்பாத்திக்கணும், தான் எப்படி சர்வை பண்ணணும், அதுல மக்கள்ன்ற ஒரு பெட்ஷீட்டை வச்சு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கணும், அவ்வளவுதான். they need a bed to lie. சிம்பிளா சொன்னா they need a bed for life. அதான் படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெட் வேணும், அதுக்கு என்ன வேணா நான் பண்ணுவேன்றது தான் இந்த பாலிடிக்ஸ். பேசுறதே நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றதுதான் அவங்க பத்தி பேசுறது வேஸ்ட். ஏன்னா நானும் ஒருவேளை திமுக திருந்திருவாங்களோ இந்த வாட்டி அப்படின்னு நினைச்சோம் எல்லாரும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு உதயநிதி வந்து டெபுட்டி சிஎம் ஆக்கும் போது I was very shocked. என்ன தெரியுங்களா, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கட்சிக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கனிமொழிய, ராஜா கனிமொழி எல்லாம் என்ன பண்ணாங்க, என்ன திமுக ரெகக்னைஸ் கொடுத்துச்சு? இதெல்லாம் வந்து பாக்குறப்ப எனக்கே சொல்லுது. இவரு கேக்குற மாதிரி தாங்க, தனித்தொகுதியில நிக்க வைக்கிற ராஜா அவர்கள் பொது தொகுதியில ஏன் நிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க? சிம்பிள். எவ்வளவோ சமத்துவம் பேசுறவங்க ஏன் பொது தொகுதியில நிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க? ப்ரோ நீங்க இந்த பணத்தை பத்தி பேசுனீங்க, இந்த டாபிக்ல மட்டும் அது கொஞ்சம் டீடைல்டாவே பேசலாம். ஏன்னா பணம் வந்து ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தாங்க பெனட்ரேட் பண்ண முடியும் சிஸ்டம்ல கரெக்ட் பண்றதுக்கு. ஏன்னா இட் ஹாஸ் ஆல்சோ லிமிட். ஏன்னா எல்லா பணம் இருந்தா மட்டும் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா இன்னைக்கு பிஜேபி வந்து த்ரூ அவுட்டா இந்தியா ஃபுல்லா வைப் அவுட் பண்ணி வாஷ் அவுட் பண்ணிருக்க மாட்டானா? சோ பணம் வந்து டு ஒன் சர்டன் எக்ஸ்டென்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல ஆர்டிபி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் சொல்றேன், திமுக என்னதான் பணம் கொடுத்தாலும் வச்சுக்கோங்களேன், பாமக ஓட்டை சில ஏரியால ஓட்டை வந்து வாங்க முடியாது. அது வந்து ரியாலிட்டி. கேஸ்ட் வைஸ் ஓட்டுன்றது வந்து இங்க இல்ல, வேர்ல்ட் வைடா எல்லா இடத்துலயுமே அது இருக்கு. கேஸ்ட் வைஸ் ஓட்டு இந்தியால வந்து ஆனா பிஜேபிக்கு பணத்தை விட அந்த காவி துணி தான் பவர். என்ன கேட்டா வீட்டு வாசல்ல போட்டு போனா போதும், ஓட்டு வந்துடும். பணம் கூட போட்டு இங்கதான் பணம் போட்டு போகணும், அதனால வீட்டு வாசல்ல காவி துணி போட்டாலே ஓட்டு போட்டுருவானுங்க.
டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் டார்கெட் பண்றது எப்படி தெரியுமா? 234க்கு டார்கெட் பண்ணவே மாட்டாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா 234 டார்கெட்டே பண்ண மாட்டாங்க. ப்ரோ டிஎம்கே எல்லாருமே டிஎம்கேன்னு எல்லா கிரெடிட்டுமே டிஎம்கே கொடுத்துற தெரியுமா? பாவம் அன்கோவலன்னு புறாத்தையும் விட்டுடுற. அந்த கட்சியே வந்து அன்கோர் கட்சின்னு சொல்லணும். ஏன்னா டிஎம்கே சர்வைவ் பண்ற டிஎம்கே நான் கிட்ட வந்து குளிக்கும் ஒரு போது சோப்பு மட்டும் தான் போட முடியும். அதுல வந்து என்ன பாடி டிஎம்கே ஷாம்பு தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன மெஜாரிட்டியில வந்து இங்க கட்சி நடத்தல. என்ன டிஎம்கேக்கு வந்து கூட் அன்கோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே சல்லி காசுக்கு பெறாது. அவங்களுக்கே அது தெரியும், நம்ம சொல்லணும் நம்ம அவசியம் இல்ல. நம்மளுக்கு அன்கோ தான் மீன். இல்ல நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். இப்ப இங்க நீங்க எனக்கு ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். இந்த குஜராத் ரயோட்ஸ் நடந்துச்சுல, அன்னைக்கு இருக்கிற பாஜகவோட இன்னைக்கு இருக்கிற பாஜக ஆக்சுவலா ஃபேக்டா பாத்தீங்கன்னா பெட்டர். அன்னைக்கு இருக்கிற பாஜகவோடயே இந்த திமுக கூட்டணி போனவங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பிஜேபியை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து இன்னைக்கு வந்து அன்னைக்கோட இன்னைக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியா இருக்கு பாஜக கிட்ட. அதை மில்க் பண்ண பாக்குறாங்க. நாளைக்கு சப்போஸ் இங்க ப்ரோ நியூஸ் இன்னும் சொன்னா பார்த்துருப்பீங்க. குஜராத் ரைட்டோட ஒரே இப்போ மோசமா ஆயிருக்கும். ஆனா ஏன் ஆகல தெரியுங்களா? மீடியாஸும் அண்ட் வந்து எவ்ரிவன் நோஸ் எவ்ரிவன் ஹேஸ் அ ஃபோன். எல்லார் கையிலயும் ஆமா ஃபோன் இல்ல இருக்கு, இல்ல நான் எல்லார் இப்ப கையிலயும் நாலேஜ் இருக்கு, நாலேஜ் இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னைக்கு காலைல நியூஸ் பார்த்துருப்பீங்க. மோடி அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் விசிட் பண்ணன்னு ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபட்னாவிஸ் வந்து நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பிச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அப்போசிஷன்லயே நிறைய பேர், அதாவது இப்ப இந்த கூட்டணி கட்சி இருப்பாங்களா டிடிபி மாதிரி நிறைய லாபிஸ், நாளைக்கு டிஎம்கே கூட ஃபட்னாவிஸ் ஃபார் சிஎம். ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு ஒரு காலத்துல வந்து தேவர் ஆஸ்கிங் ஃபார் என்னது அருண் ஜெட்லியா சாரி நிதின் கட்கரே ஆஸ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். ஆல்டர்னேட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிறைய பேர் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஜேஎன்கேல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சில பார்ட்டிஸ், இது மாதிரி நிறைய பார்ட்டிஸ் வந்து ஆல்டர்னேட் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்ட் ஏன்னா அவங்க வந்து மோடியை வந்து கனாமனான்னு எதிர்த்துட்டாங்க. இப்போ போயிட்டு அந்த ஊர்ல போயிட்டு நான் திருப்பி பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கிறேன்னா, என்னடா இவ்வளோ காலி துப்பிட்டு இப்போ திருப்பி வந்து அவங்களோட சேர்ந்துருக்கேன்னு கேட்பாங்க. ஆனா அவங்களால வந்து பவர் இல்லாம இருக்க முடியாது. இன்னைக்கு நாளைக்கே வந்து மோடிக்கு பதில், ஏன்னா மோடி அவங்க டேர்ம் பிஜேபியில் அவங்க அந்த ரூல்ஸ் ஏதோ ஃபாலோ பண்றாங்க போல. அது ஐ திங்க் அந்த ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா தே வில் சேஞ்ச் மோடி பிஃபோர் திஸ் டேர்ம்ஸ் எண்ட்ஸ். அதுதான் 90% ப்ரெடிக்ஷனாக தான் இருக்கு. அதில் நிறைய பேர் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இருக்காங்க. நிதின் கட்கரி இருக்காரு, ஃபட்னாவிஸ் இருக்காரு. இவங்கலாம் வந்து நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பிச் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த கேண்டிடேட் மாறிச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த சென்ட்ரல் எலெக்ஷன் போது திமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்பு கூட இருக்கும். நாளைக்கு இதே ஸ்டாலின் வந்து நாங்கள் மோடியை தான் எதிர்த்தோம், இவங்களை எதிர்க்கலாமாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி 10 வருஷமா சென்ட்ரல் மினிஸ்ட்ரி இல்லாம இருக்காங்க. அவங்க மினிஸ்ட்ரிக்காக வெயிட் பண்றாங்க. டிஆர் பாலு மாறன்ல இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறவங்க நாளைக்கு அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறது 200% நடக்கும் பாருங்க. பவர் இல்லாம ரெண்டு தடவை 40 வாஷ் அவுட்டிங் வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டு அங்க போய் ஒண்ணும் வேஸ்டா கிடக்குது அங்க. ஏன்னா அந்த இப்ப அங்க இருக்கிற சென்ட்ரல் லாபி இங்க எதுவுமே பவருக்கு உள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே. கனிமொழி டிஆர் பாலு சரி. ஸோ அவங்களாம் தேர் ஸ்டார்விங் ஃபார் பவர். அதனால கண்டிப்பா இது பண்ணுவாங்க, இது நடக்கும். இப்ப ராஜா பாத்தீங்களா? எனக்கெல்லாம் என்னன்னா எனக்கெல்லாம் என்னன்னா நீங்க ரொம்ப அட்வான்ஸா போய் ஜெயிச்சிருவாங்கலாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு நீங்க 26க்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் இதுக்கப்புறம் 26க்கு அப்புறம் எந்த இடத்துல பேம்ப்ளெட் ஓட்டலாம் அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றது வந்து ஒரு அட்வான்ஸா டாக்கிங் அபௌட் தி ஃபியூச்சர் ஆஃப் சென்ட்ரல் எலெக்ஷன் சொல்லிட்டு ஃபியூச்சர் ஆஃப் சென்ட்ரல் எலெக்ஷன் பண்ண வேணாம் ப்ரோ. சிச்சுவேஷன் இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அதான் ஃபியூச்சர் ஆஃப் எலெக்ஷன், அது ஓகே. ஆனா என்ன வந்து என்ன கட்டிக்கு நான் கன்சிடர் பண்றது என்னன்னா, டிஎம்கே ரைட் நவ் இஸ் a pen with no ink. அவ்வளவுதான் சொல்ல முடியும். they have a pen but no ink. ஏன்னா அவங்க வந்து இப்போ அவங்க தேர்தல் பண்ணலாம், அரசியல் பண்ணலாம், ஆனா எதையும் நியாயப்படுத்தி பண்ண முடியாது. எல்லாத்துலயும் ஊழல், அவங்க கிட்ட எந்த கண்டென்ட்டும் கிடையாது. ஒரே ஒரு ப்ரொபகண்டா, they will go with பிஜேபி அகைன்ஸ்ட். பிஜேபி வச்சு மட்டும் தான் போவாங்க. ஆமா அது ஒரு போவாங்க. இன்னொன்னு நீங்க டிஎம்கே எதிரியை வந்து குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு என்ன சொல்றேன்னா, சீரியஸா ஒரே நிமிஷம், நீங்க என்னன்னாலும் பிஜேபி சொல்லுங்களேன். இன்னைக்கு தேதிக்கு நாளைக்கு எலெக்ஷன் நடக்கட்டும், பிஜேபின்னு நீங்க உங்க பேரை போட்டீங்கன்னா அங்க வந்து ஓட்டே சேராது ப்ரோ. அது டிஎம்கே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஏன்னா அவன் லாஸ்ட் 40 ஸ்வீப் வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. அவன் என்ன கடந்த 5 வருஷத்துல ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு மக்கள் 40 சீட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நீ உண்மையா சொல்லுங்க, டிஎம்கே கட்சி தொண்டு செஞ்சதுக்காண்டி மக்கள் ஓட்டு போட்டாங்களா? அவன் ஓட்ட கன்சாலிடேட் பண்ணுனதே பிஜேபி எதிர்ப்பை வச்சு மட்டும்தான். ஆமாமா வேற எதுனாலுமே இல்ல. அவங்க 5 வருஷத்துல பவர்ல எல்லாம் ஒரு மண் ஈர வெங்காயம் கூட புடுங்கல.
சும்மா அங்க போய் காஃபியும் சமோசாவும் சாப்பிட்டு வந்துட்டு இப்போ 40க்கு 40 வாங்குறான்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பிஜேபி எதிர்த்தா மட்டும்தான் நமக்கு இங்க ஓட்டு கன்சாலிடேட் ஆகும். அதனால அதான் சொல்றேன், எலெக்ஷன் வந்து இந்த நெக்ஸ்ட் 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 டேர்முக்குள்ள என்ன இருக்கோ, அதாவது I mean, அடுத்து க்ளோஸ் ஃபியூச்சர் தான் பார்க்கணும். ரொம்ப ஃபோர்காஸ்ட் எல்லாம் பண்ணோம்னா எல்லாமே மாறி போயிடும் ப்ரோ. அதனால எனக்கு தெரிஞ்சு பிஜேபின்னு இன்னைக்கு நாளைக்கு இப்ப ஏன் டிஎம்கே போய் பிஜேபியோட கூட்டு வைக்கட்டுமே, அங்க ஓட்டு கலைய தான் செய்யும். ஏன்னா பிஜேபி டிஎம்கேக்கு விழுகிற ஓட்டு கூட கரைஞ்சு போகும். ஸோ அது ஏடிஎம்கே போய் சேர்ந்தாலும் சரி, இல்ல இந்தியன்றது வின்னிங் அலைன்ஸ் கிடையவே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளானாலும் தூக்கி கொண்டு போய் நீங்க நிக்க வைங்க. அதான் சொல்றேனே, ஃபார் கேஸ் டிஎம்கேவே வச்சாலும் இன்னைக்கு டேட்டுக்கு அந்த அலைன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால இல்ல இன்னொரு விஷயம், இந்த பிஜேபி டிஎம்கே உங்களோட டிராமா வந்து அவங்க வந்து ஃபண்டு தரல, ஃபார் எஜுகேஷன் பாலிசிக்கு ஃபண்டு தரல. அவங்க அந்த பாலிசி கொண்டு வாங்க, அந்த பாலிசியில தான் இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எத்தனை நாள் போராட்டம் பண்ணாங்க இவங்க? ப்ரோ சரியான பாயிண்ட். இது கொஞ்சம் எத்தனை நாள் போராட்டம் பண்ணாங்க? நீ வந்து உனக்கு வர வரி நீ போராட்டம் பண்ணணும் தானே, வர வரையும் போராட்டம் பண்ணணும். அங்க போயிட்டு பிக்னிக் மினிஸ்டர்னு வைகோ கத்துறாருல, பிஎம் இஸ் பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்றாருல. இப்ப ஸ்டாலின் மட்டும் என்ன பண்றாங்க? ஆக்டிங் மினிஸ்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ அந்த டிஎம்கேல இருக்கவங்க மாசத்துக்கு ஒரு வீடியோ வருது சார். இன்னைக்கு ஏதோ வீடியோ போட்டிருக்காங்களே, பூனைக்குட்டி ஏதோ பூனைக்குட்டி வரும், புறா குட்டி. ப்ரோ சொன்ன பாயிண்ட் ஏன்னா டிஎம்கேல இருக்க என்ன தெரியுமா சொன்னா, நாங்க 40 எம்பி வச்சிருக்கோம்டா, நீ பார்லிமெண்ட்டை பாடுறா, அவங்க எவ்வளவு பேசுறாங்க பாடுறா அப்படின்னு சொல்லி போடுறான். கடைசி பார்த்தோம்னா அவன் பார்லிமெண்ட்டே ஒரு வருஷத்துக்கு 20 நாளோ 30 நாளோ தான் நடத்துறேன், 365 நாள்ல. ஏன்னா 5 வருஷம். இந்த 30 நாள்ல இவங்க பாதி பேர் பாதி நாள் கேமரால இருக்க மாட்டாங்க. எத்தனை நாள் நீங்க டிஆர் பாலுனா அங்க பார்லிமெண்ட்ல கத்தி பேசி பாத்துருக்கீங்க? ஏங்க இங்க அவ்வளவு தூரம் இங்க பேசுறானுங்களே, அங்கேயாச்சும் அட்லீஸ்ட் டெலிகாஸ்ட் பண்றானுங்க. இங்க இருக்கிற சட்டசபையில டெலிகாஸ்ட் பண்ண சொன்னா ஸ்டாலின் பேசுறது மட்டும் தான் டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த சைடு திருப்பி எவன் பேசினாலும் வர மாட்டேங்குது. அங்கேயும் ஸ்டாலின் தனியா யாரையோ பார்த்து சேரை பார்த்து பேசிட்டு இட்ஸ் ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன். இட்ஸ் ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் ப்ரோ. இந்த ஒரே நிமிஷம் இட்ஸ் இன் ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன். ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, இந்த மோடிக்கு மேட்டர் முடிச்சுக்கிறேன் இருங்க. ஏன்னா இவங்க அந்த சென்ட்ரல்ல போயிட்டு டிஎம்கே பண்ற அட்டகாசம் என்னன்னா, இங்க மக்களை ஏமாத்துறது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாத்து வேலை, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி சீட்டிங். ஏன்னா இங்க வந்து தெருல உட்காந்து போராடுறாங்களாம் காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஏண்டா 40 எம்பி ஜெயிச்சிலடா, போய் உண்ணாவிரதம் பார்லிமெண்ட் முன்னாடி போய் உட்காந்து போராடு, குடுக்க தட்டிக்கும் போராடு, அதுதானே உன் வேலை. நீங்க போன வாரம் வந்து தேஜஸ்வி சூர்யாவும் ராஜாவும் சந்திச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன், அவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கா தாங்க இருக்காங்க. அவ்வளவுதாங்க. அதான் சொல்றேன், இதுதான் பாசிசமும் பாயாசம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ரெண்டும் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு சின்ன ஒரு தின் லைன் தான். நீங்க சொன்ன மாதிரி சிம்பிள். யாரு வந்து நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு, சென்ட்ரல் ஏஜென்சி பயப்பட மாட்டான்னா, எவன் ஊழலே பண்ணலையோ அவன் பயப்படவே தேவையில்லை. தைரியமா நீ என்னடா பண்ற பண்ணிக்கூடா போடா அப்படின்னு பாக்கலாம். இவனுங்க மடியில கணத்தை வச்சுட்டு இருந்தானா செட்டிங் போடதான் செய்வானுங்க. சிம்பிள் அசச் ப்ரோ. அதுதான் பேஸே. இவங்க பண்றது எல்லாமே தெரியும் அவனுங்களுக்கு, அவங்களுக்கும் தெரியும் இங்க என்ன நடக்குதுன்ட்டு. தே வேர் நெகோசியேஷன் வித் எந்தெந்த ஏரியாவுக்கு நீ யாரெல்லாம் நிக்க வைக்கணும், எங்க டம்மி பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. நீ இந்த 26ல பிஜேபிக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங் பிளேஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஏரியா இருக்கோ, அங்கெல்லாம் டிஎம்கே வந்து டம்மி போடுவாங்க. ஊர் பேர் தெரியாதவரை இறக்கி விட்டு ஃபன் பண்ணி அந்த எலெக்ஷனை அங்கே எப்படி வந்து அந்த பர்சனுக்கும் வேற வழி இல்லாம நின்று தோக்கதான் போறாருன்னு தெரியும். ஆனா பிஜேபி ஜெயிக்கணுன்றதுக்காக இந்த வேலையை டிஎம்கே பண்ணும். இதுதான் நெகோசியேஷன். இன்னொன்னு நல்லா என்னன்னா, இப்போ டிஎம்கே மட்டும் பிஜேபி கூட கூட்டணி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா காஃபி டீயும் ஒன்னா கொடுத்தா குடிக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. நம்ம மக்கள் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க கீழே. ஒண்ணு காபி குடு, இல்ல டீ குடு. அது எப்படி காபி டீயும் ஒன்னா கலந்து கொடுத்து குடிக்கிறது? நாங்க அப்படிதான் பாப்பாங்க. சோ தே நோ தட். அதனாலதான் அவங்க வந்து தள்ளி நின்று நம்ம கேம் விளையாடிக்கலாம், நம்ம தள்ளி நின்றே விளையாடிக்கலாம்ன்றதுதான் அவங்க பிளானே. அததான் பண்ணிட்டு இருக்காங்க. மான்ஸ்டர் நீ என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அலையன்ஸ் பார்ட்னர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதி, சாரி ஸ்லீப்பிங் பார்ட்னரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அங்க டம்மி. நீங்க மிஸ்டேக் பண்றீங்க சில இடத்துல, அதனால கரெக்ஷன் பண்ணுங்க. நீங்க சொல்லிடுங்க. ஸ்லீப்பிங் பார்ட்னருக்கு உனக்கு 5 சீட்டு நான் ஜெயிக்க வைக்கிறேன்ப்பா, என்ன இல்ல ஒரு 10 எம்எல்ஏ உள்ள அனுப்பிச்சு விட்டுறேன், இதுதான் டீலிங்.
யா இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூ நோ ஐ நோ எவ்ரிதிங் நோ. இதெல்லாம் இவங்க வந்து நம்மள வந்து ஏமாத்திட்டு அங்கங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இவங்களே கொளுத்து வாங்கலாம், அப்புறம் இவங்களே ஃபயர் வர வச்சு அணைப்பாங்களாம். ப்ரோ அதுக்கு இல்ல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். சரி, ஒண்ணே ஒண்ணு, நீங்க திமுக மட்டும் குறைச்சி எடை போட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க எதுவுமே இப்ப நீங்க வந்து அவங்க வந்து வெயிட் அண்ட் வாட்ச்ல இருக்காங்க. இப்ப தளபதி வந்து அவர் பிரச்சாரம் அமைக்கிறாரு, அந்த வேவ் கிரியேட் ஆச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. பாயிண்ட் ஒன். ப்ரோ நான் திரும்பி சொல்றேனே, நீங்க இவ்வளோலாம் ஹைப் கொடுக்கறதுக்கு நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. என்ன பட் அதுக்காண்டி டிஎம்கே வந்து நீங்க இந்த பிஜேபி மாதிரி அவ்வளோ பெரிய இமேஜ் கொடுக்க தேவையில்லை ப்ரோ. நான் திரும்பி சொல்றேனே, டிஎம்கேன்றதை நீங்க நல்ல ஒரு கிளாரிட்டியோட பாருங்க. என்னைக்கு டிஎம்கே தனி பெரும்பான்மையோட அவனுடைய அவனால அவன் தனியா நின்று எங்கேயாவது ஜெயிச்சிருக்கானா? அவங்க அந்த மாதிரி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அதான் சொல்றேன், சிம்பிள் ஃபேக்ட். இப்ப நீங்க இந்த இடத்துல பிஜேபிக்கு ஐ மீன் டிஎம்கேக்கு அந்த ஒரு இமேஜ் கொடுக்கறதுக்கு என்ன அவன்கிட்ட என்ன இருக்குன்னா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ரக்சர் இருக்கு அவன்கிட்ட. ரெண்டு விஷயம் அவ்வளவுதான் இருக்கு. நீங்க என்ன ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒண்ணு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சிருக்காங்க. இப்ப வந்து திருச்சினா கேஎன் நேரு, அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வீரபாண்டி ஆறுமுகன்ற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஆள் ப்ரோ இருந்துட்டு போட்டும் ப்ரோ. இப்ப அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு எத்தனை வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டான்? இல்ல அதுதான் இல்ல நான் சொல்லிடுறேன். என்ன எங்க பிளஸ் வருதுன்னா சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு டிஎம்கே தான். அவன் என்ன பண்ணாலுமே டிஎம்கே மாத்தி ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா நான் ஏன் டிப்பிக்கலா ஏன் சொல்லணும்னா, இப்போ வந்து அவனுக்கு வந்து காலேஜ் வந்து அவனுக்கு வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரி கிடைச்சது. அவனோட பிரதருக்கு. அவன் பிரதர் வந்து அவங்க சொந்தக்காரங்க யாரோ கவுன்சிலரு. நான் என்ன சொல்றேன்னா, சுத்தி ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் வந்து சுத்தி அவங்க இத்தனை வருஷம் ரூல் பண்ணிருக்காங்க. ரூல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சம் அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட், ஒரு காலேஜ் சீட்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்கூல் சீட்டா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு சீட்டா இருக்கலாம். தே ஆர் பெனிஃபிட்டட் லைக் பெனிஃபிட்ன்றத விட பெனிஃபிட்ன்றத விட தே ஆர் மில்கிங் தி ஓட்ஸ் தான் சொல்லுவேன் நானு. நான் என்ன சொல்றேன்னா, ஓட்டுக்காக அவங்க அறுவடை பண்றதுதான். திமுகவால அந்த வார்டு கவுன்சிலரால, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் இப்ப நகராட்சிக்கு போறேன், எனக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது, எனக்கு வேணும் அப்படின்னா நான் போய் ஒரு டிஎம்கே கவுன்சிலர் போய் பாக்குறேன், பார்த்து அவர் எனக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒரு விஷயம் வாங்கி கொடுக்குறாருன்னா அவருக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஓட்டு இந்த ஓட்டு நம்மளுக்கு வந்துட போகுதுன்ட்டு. கரெக்டா? எங்க பார்த்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பவரை வச்சு யூஸ் பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். ஏன்னா தே ஆர் வித் எங்க இருக்கிறவங்க தான் போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற போது இந்த ஓட் நம்மளுக்கு வந்துரும்னு பண்ற வேலையை தான். நான் இதெல்லாம் வந்து நம்ம யாருமே வேணான்னு சொல்ல, எல்லாமே நடக்கிறது தான். நீங்க இந்த பேசிஸ்ல பாக்குறப்போ எக்ஸாக்ட்லி யுவர் ரைட். டிஎம்கே வந்து குறைச்சி இட போடக்கூடாது அப்படின்ட்டு. உங்களை ஜென்ரலா ஒண்ணு கேக்குறேன், இப்ப எவ்வளவு கடன் இருக்கு தமிழ்நாடு? டெப்ட் எவ்வளோ? தமிழ்நாட்டுக்கு தான் சொல்றீங்க, என்ன கேக்குறீங்களா? உங்கள தமிழ்நாடு கேக்குறேன். 9 lakhs crore டெப்ட் இருக்கு. ஓகேவா? நீ எனக்கு போயிட்டு நகராட்சியில போயிட்டு எனக்கு பேப்பர் வாங்கி கொடுத்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணன்றதுக்காக இந்த டெப்ட் குறையுமா? குறையாது. இந்த டெப்ட் புரியும் ப்ரோ. அது புரிய வைக்கணும். அதுதான் நம்ம மக்களுக்கு புரியுமா? இன்னைக்கு புரிய வைக்கணும். பாத்தீங்களா, ஒரே நிமிஷம், நேத்திக்கு ஸ்டாலின் வந்து எங்க போயிருக்காரு, அப்ப வந்து ஒரு லேடிஸ் வந்து இந்த 1000 ரூபாய் தொகை இருக்குல்ல, அப்ப 1000 ரூபாய் தொகை கேட்கறதுக்கு ஒரு 2 பேர் ஏதோ வந்திருக்காங்க, கட்சிக்காரங்கன்னு சொன்னோன்னே, இவங்க நம்ம கட்சிக்காரங்களாம், அன்பர் கிட்ட சொல்லி அது போட்டு விடுப்பா அப்படிங்கிறாப்ல ஒரு சிஎம் சொல்றாரு. நீங்க அதை பாத்தீங்களா அந்த நியூஸ்? இதெல்லாம் தான் நீங்க அத வந்து பயங்கரமா இல்ல இது நடக்கும் தான் ப்ரோ. இல்லனே சொல்ல. இது இந்த மாதிரி ஸ்கீம் இவங்க இதுலயே லாக் பண்ணி எக்கச்சக்கம் வச்சிருக்காங்க. சி, நீங்க வந்து நம்ம டிவிக்கே வந்து இதை வந்து பிரச்சாரம் பண்ணி தளபதி உள்ள போய் இந்த பெனிட்ரேட் பண்ணி இந்த நியூட்ரல் டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ஓட்டை எடுக்க தான் போறோம், அது டவுட்டே இல்லை. அங்க அந்த டிஎம்கே இப்ப ஐயோ ப்ரோ நீங்க டிஎம்கேக்குன்னு பேசுறது கம்மியான பர்சன்டேஜ் தான் போட போறோம். இல்ல நீங்க பேசுறது கரெக்ட் தான். அதனால தான் உங்களை அந்த क्वेश्चन கேட்டேன். ஏன்னா இந்த 9 lakh டிபேட்டை வந்து இப்ப கொடுக்குற 1000 ரூபாய், இப்ப எனக்கு 1000 ரூபாய் நான் பெனிஃபிட் அடையறேன்னு வச்சுக்கோங்களேன், இவரு கொடுக்குற ஸ்டாலின் கொடுக்குற 1000 rupees எனக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெனிஃபிட் வச்சுக்கிட்டு நானு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 9 lakh டெபிட் வந்து கம்மி ஆயிடுமா கேட்டீங்கன்னா உங்ககிட்ட முடியாது. கரெக்டா? ஏங்க நீங்க அந்த இல்லங்க நான் கேக்குறேன். இல்ல நீங்க இத ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. 1000 ரூபாய் வாங்குறவனுக்கு 9 lakh டெப்ட் அதாவது ஒரு நிமிஷம். இல்ல நான் இதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இல்ல உங்களுக்கு அது கம்மியாகாது தெரியல, அது ஒண்ணும் டிஃபரன்ஸ் வர போறாது. அந்த 9 lakh டெபிட் யார்கிட்ட கூட திருப்பி திணிப்பாங்க? அத
மக்கள்கிட்ட தாங்க திணிப்பாங்க. ஒயின் ஷாப் இல்ல ஒயின் ஷாப் மட்டும் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. நெக்ஸ்ட் ஏதாவது கம்பெனி வச்சு இது பண்ணுவாங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்கம் எடுக்க போறாங்களா, இன்க்ரீஸ் தான் பண்ணுவானுங்க ரேட் எல்லாம். இந்த இந்த ரெஃபரன்ஸும் இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம தான் இத்தனை நாளா ஏடிஎம்கே டிஎம்கே போட்டு ஜெயிச்சிருந்தாங்க. உங்களுக்கு இதுதான் தெரிய வைக்கணும். இப்போ என்னன்னா, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல, பெனிஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டோம்னா நீ அடிமை. அந்த அடிமைத்தனத்தை தான் ஒழிக்கணும் இங்க ஃபர்ஸ்ட். உனக்கு 1000 ரூபாய் இதைத்தான் கொண்டு கொடுக்குறேன்ட்டு இந்த போகணும். 1000 ரூபாய் இதைத்தான் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போகணும். சரி அதை தான் அதுதான் நம்ம சொல்றேன். பண்ணுவோம். இந்த எலெக்ஷன் டைம்ல பண்ணுவோம். பெனிஃபிஷியரிஸ் ஆல்ரெடி பெனிஃபிட் ஆயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த சைட் ஷிஃப்ட் ஆகணும். அதுதான் பெரிய சேலஞ்சு. ஏன்னா அது அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம தமிழ்நாடு மக்கள் தொகை எவ்வளவு? இல்ல எனக்கு என்னமோ இவங்க இல்ல, வாங்கின இந்த டெப்ட் ஒரு எல்லாம் ரெட் கோடி ஜெயிண்ட் கட்டுற மாதிரியே பண்ண போறாங்க மாதிரி. நம்ம கிட்ட தானே அது வரப்போகுது. அந்த 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 அந்த- அந்த 1 கோடி நம்ம 100க்கு 100 எல்லாமே தப்பா ஒருத்தன் பண்றான்னு சொல்லிட முடியாது. ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்றான். ஏன்னா அந்த அந்த ப்ரொபோர்ஷன் தாங்க. சரி 1000 ரூபாய் கொடுக்குறேன்றதுக்காண்டி கொடுத்துட்டு திரும்பி அங்கிட்டு வீட்டுல இருந்து டாஸ்மாக்கு ஒரு 500 600 ரூபாய் போயிடுச்சுன்னா என்ன ப்ரொபோர்ஷன்ல நீங்க சொல்றீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுனால ஓட்டு விழுந்துரும்னு? ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஒரே ஒரு பாயிண்ட், எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டாக் எப்பவும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திமுகல இருக்கிற லேடிஸே ஜெயலலிதாக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே அது பிடிக்காது, அவங்களுக்கே டிஎம்கே பிடிக்காது. பெரும்பாலான லேடிஸ் வந்து அதனாலதான் ஐ திங்க் ஆதவோ யார சொல்லியிருப்பார்ல, அந்த இந்த லேடிஸ் தான், மகளிர் தான் வந்து உங்க ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப போறாங்கன்ட்டு. அது என்னமோ கரெக்ட். இப்ப அந்த மகளிர்லாம் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடாம, ஏன்னா ஜெயலலிதா இருந்தனால அதிமுக ஓட்டு போட்டாங்க, அந்த ஓட்டு வந்து இந்த சைடு கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கம் இருக்கு. அததான் நீங்க 100க்கு 100 கரெக்ட் ப்ரோ. அதான் சொல்றேன், தளபதியோட இந்த லாஸ்ட் 1 இயர் ஜேர்னியை நீங்க நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பண்றாரு. அவருடைய ஸ்பீச்ல கொடுக்குற இந்த பாலிடிக்ஸோட டெப்த் ஒரே நாள்ல வந்து அவருக்கு இவ்வளவு தெளிவா இவ்வளவு டெப்தா வச்சு அடிக்க தெரியாம அடிக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆசைப்படுற ஒரு விஷயம்னா, இப்ப இந்த டாஸ்மாக் வந்து எடுத்து வச்சாங்களே, டாஸ்மாக் வந்து இப்ப தளபதி அவர்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்தா, நான் ஃப்ரேம் ஒர்க்னா இப்ப இதுல இருந்து 5000 கோடி எனக்கு ரெவென்யூ வருது, நான் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ என்ன பண்ண போறேன், நான் டாஸ்மாக் வந்து நான் கம்ப்ளீட்டா இன்ஹிபிட் பண்ணணும்னு நான் சொல்லல, இவ்வளவு கவுண்ட் இருக்கு, நான் சிஸ்டமேட்டிக்கா நான் இவ்வளவு கவுண்ட் எவ்ரி இயர் ஐ கேன் ப்ராமிஸ் யூ 500 ஷாப்ஸ் நான் க்ளோஸ் பண்ண போறேன், 1000 ஷாப்ஸ் நான் க்ளோஸ் பண்ண போறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது செல்லும். ஏன்னா இவனுங்க எதுவுமே பண்ணலையே, கொஞ்சம் கூட குறைக்கலையே, ஒண்ணுமே பண்ணல. மாறாக டாஸ்மாகை தாண்டி இங்க பல நார்மல் ஆல்கஹாலை தாண்டி இங்க பல ட்ரக்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. கஞ்சா வந்து 40,000 கோடி இன்கம் வர டாஸ்மார்க்கு லாஸ்ல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட். இது என்னன்னு பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல ரெவென்யூ எடுக்கிற அதிகமா ரெவென்யூ எடுக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் அதுதான். அது பாருங்களேன். இப்ப நீங்க உங்களுக்கு புரியல. அதாவது இப்ப 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு டிஎம்கே பிஜேபி செட்டிங் போட்டு க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்ல செட்டிங் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்க டிஎம்கே இது டெல்லியில நடந்த மாதிரி தான், கெஜ்ரிவாலுக்கு நடந்த மாதிரி தான், க்ளோசர் டு எலெக்ஷன் வந்து இங்க 1-2 பெரிய தலையில திமுகல உள்ள போலாம் அந்த கேஸ்ல. இடி வெயிட் பண்ணி கடைசியா க்ளோசர் டு 2026 எலெக்ஷன் வந்து அந்த கேமும் விளையாடுவாங்க சென்ட்ரல்ல கண்டிப்பா. அதுதான் மான்ஸ்டர் முதல்ல சொல்லிட்டாரு, ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஒரு ஓட்டு ஒதுக்கிடுவாங்க ப்ரோ. எல்லாமே அவங்க வந்து செட்டப் தான் ப்ரோ. இந்த செட்டப் நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் டிஎம்கேவை லைட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் வந்து டிஎம்கேவை லைட் எடுக்கக்கூடாது, ஓகே. பட் டிஎம்கேவை நான் எப்படி கன்சிடர் பண்ணோன்னா, இவங்கெல்லாம் ஒரு ஆளாலன்னு பாருங்கன்னு தான் சொல்றேன். ஒரே ஒரு சின்ன திருத்தம், டிஎம்கேன்னு சொல்லாம எல்லாரும் அன்கோன்னு சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. சரி, இப்படியும் வேணாம். இந்த கக்கு சாட்சிய நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப லைட்டா பார்க்கணும். ஏன் அதை நான் சொல்றேன்னா, பேம்ப்ளேட் கொடுப்பானுங்க, அண்டா எடுத்துட்டு கொடுப்பாங்க, அண்டால ஏதாவது புதையல் வச்சு கொடுப்பாங்க, ஓட்டு போடுன்னு எல்லாம் வாங்கி வச்சு கடலை போட்டு தேங்க்யூ தலை உங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு ஓட்டு நம்மளுக்கு போட போறாங்க. இதுதான் நடக்கும். ஏன் இதை நான் சொல்றேன்னு தெரியுமா? ஒருத்தன் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஜென்ரலா என்ன கேட்டீங்கன்னா, ஊழலை பத்தி பேசினாலும் டெய்லி நடக்கிற விலைவாசியே இங்க எல்லா மக்களும் பேச ஆரம்பிப்பாங்க. இங்க என்ன நடக்குது, இங்க எவ்வளவு விலைவாசி ஏறிடுச்சு, இங்க தினந்தோறும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. முதல்ல டெய்லியா நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு உருப்படியா வர முடியல லேடிஸால. அந்த சூழ்நிலையே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த டெய்லி பேசிஸே இவங்களை அடிக்கும் திமுக. நம்ம டெப்தா போய் அடிக்கணும்ல, டெய்லி பேசிஸே திமுக போய் அடிக்கும். அண்ட் எவ்ரி எலெக்ஷன் 71% to 74% தான் இருக்குதுல ஹையஸ்ட் ஓட்டு. ஓட் போலே அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல. பேலன்ஸ் இருக்கு அந்த 24 to 25% இதுவரையும் ஓட்டு போடாதவங்க. ஏன்னா விருப்பம் இல்லாதவங்க, எந்த கட்சியும் வேணாம்,
அந்த 71%லயுமே எல்லா வருஷமும் பாத்தீங்கன்னா 6 to 7% வந்து நோட்டால இருக்கும். இப்போ அந்த ஆமா நோட்டா ஒரு 5% வச்சுக்கோங்க, பேலன்ஸ் அந்த 25% வச்சுக்கோங்க, 30%. 30ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 கூட வச்சுக்கோங்க, ஒரு 6%, 100% ஓட் போலிங் நடக்காதுப்பா, ஒரு 6 to 10% கூட போடுங்க, 20% ஓட்டு இருக்கு. 20% ஓட்டு வெளியிலே இருக்கு. சும்மா எவனும் பிடிக்காதவன் 20% இருக்கான். அந்த ஓட்டு தான் இங்க மேட்ரு. ஆல்ரெடி ஏடிஎம்கே லூசஸ் எவ்ரிதிங். யாரு லீடர்னே தெரியல, யார கை காமிக்கிறது தெரியல, யார என்ன சொல்ல போறதுன்னு தெரியல. நாளைக்கு என்டிஏ கூட போதா இல்ல எடப்பாடி கிட்ட என்டிஏ வரப்போதா எதுவுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. போய் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இபிஎஸ் போயிட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற அநியாயத்தை நான் போய் அங்க போய் அவர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்தேன்ட்டு புடிச்ச 1000 கோடி கேஸே என்னாச்சுன்னு தெரியல. அங்க போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தா என்ன சாப்பிடல, நான் ஒன்னும் பிரோஜனம் கிடையாது. ஓகே, அது ஒண்ணு. இப்ப செங்கோட்டையன் போனாரு, செங்கோட்டையன் போயிட்டு என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? ஜல்லிக்கட்டுல மாடை பிடிக்காம நான் தான் மாடை பிடிச்சேன்னு பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம். இவங்க எந்த பார்ட்டிசிபேட்டும் பண்ணல. ஆனா வந்த கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே நாங்க தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பண்ணோம், நாங்க தான் தலைமை தாங்கணும். இதுதான் இந்த பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸோட விஷயமே இதுதான், அந்த நெரேட்டிவ் செட் பண்றது தான். வி நீட் டு பிரேக் திஸ் பாலிடிக்ஸ். அவ்வளவுதான். இந்த ஜோக் பாலிடிக்ஸை நம்ம பிரேக் பண்ணோம். இவங்க எல்லாருக்குமே மெயின் டூல் என்ன தெரியுமா? எல்லாரும் கடைசியா நீங்க போன் எடுப்பீங்க, என்ன பாப்பீங்க? நியூஸ் பாப்பீங்க. நியூஸ்ல என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணுவாங்க. என்னன்னா டிஎம்கே ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த தொகுதியில இது, ஏடிஎம்கே இந்த தொகுதியில வெயிட் தான் இல்லைன்னு சொல்ல. யார் வந்து இல்லைன்னு சொன்னா வெயிட் தான் இருக்கட்டும். இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போடுவா? 2 பேரும் சூப்பரா இருக்கீங்களா? ஏடிஎம்கே யார் லீடர்னே தெரியல ஒரு பக்கம், டிஎம்கே பண்ண ஊழலுக்கு டிஎம்கே காரனே ஓட்டு போட மாட்டான். ஆமா அதான் ஸ்டேட். பேலன்ஸ் இருக்கு 20%. இதெல்லாம் சாலிடா அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுதான் நம்ம பேசணுமே. ஸோ வி வில் டூ அண்ட் வி வில் வின் டெஃபினெட்லி. 234 சீட்லயும் வின் பண்றேன்னு சொல்றதுக்கு நான் அண்ணாமலை கிடையாது, ஜோக்கர் இல்ல. நாங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு எந்தெந்த இடத்துல ஜெயிக் பண்ணுமோ ஜெயிக்கும். என்ன கேட்டா கலைஞரப்ப பிச்சு டிவி கொடுத்த மாதிரி ஒரு மினி சைஸ் எல்இடி டிவிய எல்லாருக்கும் கொடுத்தா ஒரு வேலை நல்ல ஓட்டு வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே பேசிட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்ட ஒரு ட்வீட், ஃபிளாஷ் நியூஸ். 2026 திமுக வேட்பாளர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் என தகவல். நம்ம பவுலைக்கு குசுமந்தனத்தை பாத்தீங்களா? நீங்க யார சொல்றீங்க? பவர் ஸ்டார் எனக்கு நிறைய ஞாபகம் வருது. ஐயோ, பவர் ஸ்டார் இல்ல இதுல பவர் ஸ்டார் பேசுறதே கேக்குற. ஏன்னு கேட்டா எடுத்த உடனே ஜோசப் கால் பண்ணிட்டு போயிடலாம். எவனுமே மதிக்க மாட்டாரு. கரெக்ட். பிஜேபி கொடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்து, சாரி டிஎம்கே கண்ட ப்ரொபகண்டா எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே பவர் ஸ்டார் விவசார இறக்கிடுவாங்க போல இருக்கு டிஎம்கே முதல்வர் வேட்பாளர். அந்த அளவுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல தெலுங்குல இருக்கிற பவர் ஸ்டார் இங்க வந்தாலும் யாரும் இங்க பாருங்க, இதுல இவனுங்க வேற கொடுக்காம இருக்கா ஓடிக்கின்னு. போச்சு போ, ஸ்டாலினுக்கு டஃப் ஃபைட் இருக்கு. இல்ல ஓப்பனா இல்ல, ஆனா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. நான் ஒண்ணு சொல்லிட்டேன், ரஜினியே வந்தாலும் ஏன் யார் வந்தாலும் சரி, யார் அந்த சைடு போனாலும் சரி, யார் பேச்சும் கேட்க மாட்டேன். அதான் நம்ம பீக்ல இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் இருக்குது, யாருக்கு அதிக ரசிகர் கூட்டம் ஒரு காரணம் இருக்குது. ஆனா விஜய் அடிக்கிறதுக்கு சினிமால ஆள் போச்சான் பத்தி, அங்க நிக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. வேற அதுதான் சொல்றேன்னு, எவன் ஸ்ட்ராட்டஜிஸ்டோ அவனுக்கு கையெடுத்து நீங்க என்னப்பா நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்க, ஆனா கக்கூஸ் ஆட்சியில வந்து அவங்க சினிமா செய்திகள்லாம் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. சினிமா செய்தி பார்க்காதவங்களுக்கு எதுக்கு சினிமாக்காரங்களை வச்சு பாலிடிக்ஸ் வர போறாங்க? ப்ரோ சினிமா நியூஸ் பார்க்கலன்றது பவர் ஸ்டார வந்து விஜய்க்கு எதிராக கொண்டு வரும்போதே தெரியல. இல்ல பெரிய இருக்கிறதுல பெரிய ஆக்டர் விஜய் தட்டினாலே வந்துட்டு முடிச்சு விட்டு போயிடுவானுங்க. இவங்க யாருன்னே தெரியாது. இந்த லியோல சொல்லுவானே இவன் யாருன்னே தெரியாது சார், என் கண்ணை பாருங்க. அந்த மாதிரிதான் கலைஞருக்கு கருணாசு தான் இது பேரை போறாங்க. கருணாசு, வடிவேலு, அதான் பவர் ஸ்டார். இவங்க எல்லாம் வந்துட்டு அதான் டிவிக்கு வந்துட்டு சரக்க போறாங்க. அதான் முதல்ல மண்டையில இருக்குது. சரி அதுவும் சொல்லப்பா. இல்ல மண்டன் பேசும்போது கீழே தலைவர் வருவாரு, கூப்பிட்டீங்களா? இல்ல ஏதோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். அவனை எதுக்கு நம்ம மண்டன் சொல்ல போறோம், சொட்டன்னு சொல்ல போறோம். சரி சொட்டெல்லாம் வழுக்க சொட்டையா வழுக்கையா ஓட் போடுங்க.
அதை வச்சு நம்ம பார்த்து எந்த ஓட்ட அதிகமா இருக்கோ கூப்பிட்டுருவோம். எல்லாம் ஈஸியா தலைவர் தானே அடிக்கிறீங்க. ஏன்னா கிரவுண்ட் காலியா இருந்தா அங்கதானே அடிப்போம். இல்ல நேத்து ஒரு கிரவுண்ட்ல அடிக்க முடியல புலம்பிருந்தோம். இன்னைக்கு ஒரு கிரவுண்ட்ல ஈஸியா அடிக்குது. தலைவர் கிரவுண்ட்ல மட்டும் ஆடணும்னு வச்சுக்கோ, தொட்டாலே பால் வலிக்கு ஃபோருக்கு போயிடும். தெரியல அடுத்து யார இழுத்துன்னு வந்து ஏதாவது டிவிக்கு திட்ட போறானுங்களோ. வேற யாரோ தோணுதா? இல்ல ஆர்கே சுரேஷ் சும்மா தானே இருக்கான். அவனுக்கு எனக்கு வந்து எனக்கு யார திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன், அவங்க வந்து ஒரு ரேசிங் நாலேஜ் உள்ள பர்சன். அஜித் குமார் சொல்றேன், நான் அதை சொல்றதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். ரேசிங் நாலேஜ் உள்ள பர்சன். அண்ட் நிறைய ரூமர் டாக், அவங்களாலதான் சென்னையில வந்து ஒரு ரேஸே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் டாக் வந்தது. அப்புறம் நிறைய அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் படத்துல, அப்புறம் இது மாதிரி நிறைய இருக்கு ரோல். அவங்க கூட வச்சு பேசலாம்னு நினைக்கிறேன். யாராவது தெரியுமா அவங்க யாருன்னு? யோசிக்கிறான், இத நம்ம சொல்லலாமா வேணாம், சொன்னா அடிப்பாங்களா மாட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. தெரியாது, கரெக்ட். ஆனா எனக்கு தெரியும், நேம் தெரியல, மறந்துட்டேன். யாராவது தெரிஞ்சா கமெண்ட் போடுங்க. அவங்கள வச்சு கூட அரசியல் பண்ணுவாங்க. டிஎம்கே பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல அலெக்ஸ் முக்கியமான கேள்வி கேட்டாப்ல. சரி, இப்ப பவர் ஸ்டாரும் செட் ஆகல, அடுத்து யார இறக்குவாங்க? முக்கியமான கேள்வியா? நீங்க சங்கியா வந்தீங்கன்னா நம்ம ஊர்ல துரத்தி அடிச்சிருவானுங்க ப்ரோ. அந்த லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டானுங்க. நீ சங்கி மாதிரி துண்டை போட்டு வந்தீங்க, நீ ஓட்டு கேட்க வந்தனா துரத்தி தான் அடிப்பானுங்க. இல்ல, இன்னைக்கு வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். டெல்லியில இப்பதானே இவனுக்கு ஜெயிச்சானுங்க, அங்க பவர் கட் வந்துருச்சான் இப்பவே. டெல்லி ஃபுல்லா நிறைய பவர் கட், பயங்கரமா பவர் கட் ஆகுதுன்ட்டு. இல்ல பவர் கட் ரொம்ப ஞாபகம் வருது. சம்மர் டைம்ல நம்ம இவனும் கட் பண்ணுவானுங்களே, அதை வேற யோசிச்சு பார்த்தேன். ஆமா, இங்க வேற கண்ணை பாட்டி போடுவாங்க. நான்லாம் கட்டானு வச்சுக்கோ, நேரா கவுன்சிலர் வீட்டுல போயிட்டு சார்ஜர் போட்டு உட்காந்துருவேன். வெளில அங்க ஒரு 3 போர்டு இருக்கும், நான் உட்காந்துருவேன். தம்பி என்ன பண்ண, நீ கரண்ட் விட மாட்டேன், உனக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டேன், நான் இங்கே இருக்கிறேன், கரண்ட் வந்தோடனே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் வாங்க இருக்கும் போட்டு உட்காந்துருவேன் நான். அவ்வளவுதான். நான் அப்புறம் பசங்க ஒரு 10 பேரை போன் பண்ணி கூப்பிட்டு வாடா கரண்ட் இருக்குது எல்லாம் இருக்குது உட்காந்துருவோம் அப்படின்னு. இந்த கரண்ட் போயிடுச்சு இல்ல ஏதாவது சாக்கடை ஆச்சு போன் பண்ணா மட்டும் எடுக்க மாட்டாங்கடா. ஓகேவா, எல்லாம் கிளீனா இருக்கும். அப்போ வந்து குப்பைக்காரனை மிரட்டிட்டு இருப்பாங்க, நீ பண்ற புரியல, நீ வாங்குறதான், நீ குடுக்குற சம்பளத்துக்கு நாங்க இதெல்லாம் பண்ண மாட்டேன். இல்ல பண்றது கூட ஓகே, திட்டுவாங்கதான், திட்டுவாங்க பேர் அவனுங்க. அதான் சிரிப்பு. நான் இன்னைக்கு ஒண்ணு லைவா ஒண்ணு பார்த்தேன். அது பார்த்ததை வச்சு சொல்றேன் சரியா. இங்க ஒரு பெரிய அது ஒரு இது மாதிரி சாக்கடை மாதிரிடா, பக்கத்துல நிறைய இடத்துல குப்பை கொட்டுவாங்க, குப்பை நிறைய கொட்டுவாங்க. ஆட்டோக்காரன் டென்ஷன் ஆயிட்டாங்க, ரோட்ல இருக்கவங்க டென்ஷன் ஆகி கத்துறானுங்க. என்னடா பண்ற, ஒரு பாத்து போத்தல பசங்க எல்லாம் வந்துட்டு இருக்கானுங்க, இது பண்ற அது பண்ண கத்திட்டு இருக்காங்க. அந்த இன்சார்ஜ் இருப்பான்ல அவன்ல, இப்போ உனக்கு என்ன பண்ணும், ஆமா நான் தான் கோட்னேன், நீ அவன்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணுன்றான்டா. தைரியமா அவன் இங்க பேரு, அவன் அப்பாலஜிஸ் கேட்கல, ஒண்ணுமே கேட்கல, அசால்ட்டா என்ன தெரியுமா சொல்றான், நீ யார்கிட்ட வேணா சொல்லு, மேயர் கிட்ட சொல்லு, எவன்கிட்ட வேணா சொல்லு, எனக்கு கவலையே கிடையாது, நீ யார்கிட்ட வேணா சொல்லிக்கொன்றான். எனக்கு எல்லாம் வெறுமே. நான் சொன்னேன் யார்கிட்ட நீ, நான் தான் சொன்னேன், நீ இங்கதானே இருக்கிற, உன்கிட்டதான் சொல்ல முடியும், உன்னால இது எடுக்க முடியாது, வெளில போ, நீ போ, நீ நிக்க, உனக்கு தான், நீ சொன்னாதான் உனக்கு கேட்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ போ, நீ எங்களை அங்க போ அங்க போன்றது, நான் ரோட்ல தான் போவேன், நீ குப்பையை ஒழுங்கா போடுன்னு. நானும் குச்சி நீ கிளி இஷ்டம் வீடியோ எடுக்கலாம் தான் நினைச்சேன். அந்த சண்டையில விறுவிறுப்புல போன்ல பாக்கெட்ல கை போல. அவனுக்கு எவ்வளவு நக்கல்றா, பண்ண தப்புக்கு ஒரு சாரி சார், நான் கிளீன் பண்ணிடுறேன் சார். இல்ல கிடையாது, பாக்கெட்ல கை போகுது நல்லதான், ஏன்னா உனக்கு அக்கௌண்ட் போகாம இருக்குது, போட்ட அக்கௌண்ட் போயிடு தெரியுமா. அலெக்ஸே அக்கௌண்ட் இல்ல, அலெக்ஸே அக்கௌண்ட் போனாலும் போலனாலும் அலெக்ஸே, இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம்டா. ஸ்கூல் பசங்க போறப்போ, ஏன்னா படிக்க போற பொண்ணுங்களை பஸ் நிறுத்த மாட்டானுங்க, இல்ல படிக்க போற பொண்ணு எக்ஸாம் எழுத போறவனுக்கு பஸ் நிறுத்த மாட்டானுங்க. ஸ்கூலுக்கு போற பசங்க போயிட்டு இருக்க ஆட்டோல குப்பை அப்படியே மேல உழுது, அத கேட்ட ஆட்டோக்காரனா அடிக்க போற, நீ எங்க வேணா கம்ப்ளீட் பண்ணி நக்கலா பேசுற, வீடியோ எடுத்தா வீடியோ எடுன்றானுங்க. இவனுக்கு என்னடா பண்றீங்க? எனக்கு என்னன்னா, இல்ல இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான், ஆனா இதுவும் ஒரு பிரச்சனை தான், புரியுது.
ஏதாவது பெருசா வரணும்னு தோணுது. ஏய் ஏதாவது பெருசா பிரச்சனை நடக்கணும்னு அதான் ஆசை. பிரச்சனை ஆனா மேட்டர் இல்லக்ஸ். நீ ரெஸ்பான்ஸ் என்ன பண்றதா மேட்ரு. நீ இப்பவே நீ இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணா நாளைக்கு இப்ப எல்லாம் கேட்டா எப்படி பண்ணுவ நீ? இல்ல இவனுங்க இப்போ ஸ்டெர்லைட் இது ஜல்லிக்கட்டு மாதிரி எதுவுமே பெருசா நடக்கிறது இல்லை. இப்ப எல்லாம் மழையும் பெய்யறது இல்ல. ஏதாவது ஒண்ணு நடக்கும் போது இவனுக்கு ஆட்சி மூடுக்கு தான் இருக்கிறதுலே மோசமான நிலைமைக்கு போவான் கேட்டா. டோட்டல் ஹேட் வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்ன்றதும் ஒரு பிளஸ் பாயிண்ட். பார்ப்போம். நம்ம ஒரு கரண்ட் கட் பண்ணலாம். நான் தான் சொல்றேனே, கரண்ட்லாம் கட் பண்ணீங்கன்னா உங்க ஏரியால எங்க கவுன்சிலர் எம்எல்ஏ இருக்காங்களோ அங்க போயிடுங்க. தைரியமா போங்க. நீங்க உள்ள வரக்கூடாதுன்னா என்ன வரக்கூடாது? உங்க வீட்டுல கரண்ட் இருக்குல்ல, எனக்கு போன் சார்ஜ் போட்டுன்னு சொல்லி உரிமையா கேளு. இதெல்லாம் தாராளமா பண்ணலாம். பரவாயில்ல. இவங்கெல்லாம் நம்ப இல்ல இதெல்லாம் பண்ணுங்க. பண்ணதான் இவங்க எல்லாம் திருந்துவானுங்க. இல்ல அன்னைக்கு காலையில 9 மணிக்கு கரண்ட் கட் ஆகுது. ஈவினிங் 4 மணிக்கு தான் வருமா. என் போன் நான் 8:30 மணிக்கு போன் நோண்டி நிக்கிறேன். என் போன் பேட்டரி சார்ஜ் வந்துட்டு 15%. உனக்கு எப்படி இருக்கு மாஸ்டர்? முன்னாடியே சொல்லல. இல்ல கட் பண்றத தான் சொல்றானுங்க. சரி ஓகே போன்ல வச்சுட்டு அப்புறம் பசங்களோட சும்மா பேசிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து சாப்பிட்டு அதுவும் சண்டே. ஆனா டப்புன்னு என் ஃப்ரெண்டு பசங்களுக்கு போன் பண்ணி போயிடுவான். அங்க போய் நான் வீட்டுக்கு போயிடுவேன். போன் சார்ஜ் இல்ல எல்லாம் நான் போட்டுருவேன். படத்துக்கு போலான்னு போயிட்டேன். நீ சூப்பரா போயிட்ட. எனக்கு என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு கரெக்டான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இருக்காது. போன் பண்ணா இபி ஆபீஸ்ல போன் பண்ணா எடுக்க மாட்டானுங்க. ஐயோ இபி இருக்கானே. இல்ல அது எங்க ஏரியாபிலா இல்ல. ஓகே சார். அதான் ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப பண்ணா ஏதோ டாக்டர் மாதிரி இப்படியே விறுவிறுப்பா இருப்பாங்க. இல்ல ஒரு தடவை டென்ஷன் ஆயிட்டு எங்க வீட்டு பக்கத்துல மாஸ்டர் அதான் இந்த அங்கிள்னா தெரியல டென்ஷன் பார்ட்டியதான். நான் 4 தடவை கால் பண்ணிடுறேன். என்ன பண்ணேன்னு கேட்டு அவன் என்ன நினைச்சா தெரியல. ஏதாவது டென்ஷன் 2 பேரும் சண்டை போடுறாங்க போன்ல. டேய் உங்களா பரவாயில்லடா. நான் போன் பண்ண அன்னைக்கு ஒரு 3 வாட்டி கழிச்சு 3வது தடவை தான் எடுத்தானுங்க போன். ஓகேவா, எடுத்துட்டு அண்ணா கரண்ட் கட்டே ஓப்பன் வந்துரும் தம்பின்னு வச்சிட்டான். எந்த தெரு என்னன்னு கூட கேட்கலாம் அவன். ஆனா இப்ப இல்ல எங்களாவது பரவாயில்ல. என்ன அபார்ட்மெண்ட் தம்பி என்ன இது தம்பி இதெல்லாம் கேட்டு இருந்தானுங்க. என்ன எதுவுமே கேட்கலடா. நான் கரண்ட் கட் ஆயிருக்கே சொல்றதுக்குள்ள வச்சிட்டான்டா. இதுல சிரிப்பு என்னன்னா நான் போன் பண்றேன். அதான் எந்த அபார்ட்மெண்ட் இதெல்லாம் சொல்லிட்டேன். என்னப்பா இல்ல அதான் எந்த ஃப்ளோர்ல கரெக்டா வரல. இல்ல அபார்ட்மெண்ட் எந்த பில்டிங் எந்த வீட்டுக்கு வரலன்னு கேட்டாரா. அபார்ட்மெண்டே வரலையா? ஏன் உயிர் வாங்கினுக்கிறேன்னு. ஆனா மாஸ்டர் இன்னொன்னு என்ன தெரியுமா, இபிக்கு எல்லாம் கால் பண்ண மாட்டானுங்க சில எலக்ட்ரிக் என்னன்னு புரியல. ஆனா புலம்பின்னு இருப்பானுங்க. அவனுக்கு பேக்கப் வச்சிருப்பானுங்கடா. யூபிஎஸ் வச்சிருப்பானுங்க, ஜெனரேட்டர் வச்சிருப்பானுங்க. இல்ல சில தொடங்கி நான் பார்த்தேன். சில தொடங்கி நானே பார்த்திருக்கேன். புலம்பினே இருப்பான். நான் ஒரு தண்ணி கேட்டேன், இவ்வளவு பண்றது நீங்க காலே பண்ணலாமே கேட்டா அப்படியே பண்ணாங்க. அவன் நம்பர் கூட கேட்கல. அதான் எரிச்சல் ஆயிடுச்சு. ஏண்டா அப்படியே போன்ற அப்புறம் இல்ல கரண்ட் கட்டாயி புலம்பிக்கிறேன். ஒண்ணு கால் பண்ண மாட்டானுங்க. எனக்கு கேட்டா இல்ல மாஸ்டர் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணோம். அப்பயாவது கொஞ்சம் ஆக்சன் ஆகும். எல்லாரும் கால் பண்ண நான்லாம் கால்லாம் ஒரு 2 தடவை பண்ணுவேன் லக்ஸ். 3வது தடவை நான் வண்டி எடுத்துன்னு ஆஃபீஸ் போயிடுவேன். இபி ஆஃபீஸ்ல போய் உட்காந்துருவேன் சேர் போட்டு. அன்னைக்கெல்லாம் உள்ள வந்து ஒருத்தர் எனக்கு உனக்கு வச்சுட்டு போறாரு. நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துக்கிறேன். என்ன உனக்கு அவர் நான் இபி ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் உனக்கு வச்சுட்டு அவர் உள்ள போறாரு. தம்பி ஏன் இருக்காரா? இல்ல ஓகே சார் நான் வந்துடுறேன். எப்போ வருவாரு? டேய் நானும் நம்ம தாண்டா வந்தேன். எவனும் இல்ல, நானே சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு. ஓகேவா, ஒரு கால் வந்து அதையும் நான் தான் அட்டெண்ட் பண்ணேன் லக்ஸ். அங்கேயே உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோ. ஒரு 40 மினிட்ஸ் உட்காந்துட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் நான் வெளில போன அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பசங்களும் சுத்திட்டு வரேன். 1.5 hour கழிச்சு வரேன். ஒரே ஒரு ஆன்டி வருதுடா வந்து, அக்கா எங்கக்கா வருவாங்களா இப்பயாவது? என்னையே இப்பதான்ப்பா கூப்பிட்டாங்க, யாரும் ஆபீஸ்ல இல்ல வந்து உட்காருன்னுக்குறாங்க. நானும் சும்மா வந்தேன், எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பான்னு அந்த அக்கா. இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, டேய் நீங்க போன் எடுத்தா ஆள் எடுக்க மாட்டேன், நீங்க ஆளே கிடையாது அங்க உள்ள. அதான் ரியாலிட்டி. அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். நான் இப்ப சொன்னது நடந்து ஒரு 2 hour கழிச்சு உள்ள வந்துட்டாங்க. நான் வந்துட்டுக்கு அப்புறம் நான் போய் கேக்குறேன், கரண்ட் கட் ஆயிடுச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணா ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க? ஏன் ஆபீஸ்ல யாருமே இல்ல?
ஒருத்தர் கூட இல்ல ஆபீஸ்ல அப்படின்னு கேட்டா, அப்பா ஒருத்தர் வந்து ஆபீஸ்ல இருக்கிறவருக்கு அவர் லீவா, நாங்க எல்லாருமே ஃபீல்டு ஒர்க் போயிட்டோம் இப்பதான் வந்தோம் அப்படின்னாங்க. ம், இப்படி எங்கன்னா ஆபீஸ் இருக்குமா அவர் கவர்மெண்ட் ஆபீஸ்? ம். உங்க இதுல குப்பால் ராக்கா பெருக்கிற அக்காவை கூப்பிட்டு ஆபீஸ்ல ஆள் இல்லைன்னு உட்கார வச்சிருக்கானுங்க. ஆஹ், ரொம்ப இவ்வளவுதாங்க வஸ்டா இவனுங்க ஆச்சு போயிட்டு பண்ண இருக்கு. முடியாது. சரி, ஒரு முக்கியமான கேள்வி. அலெக்ஸ், மான்ஸ்டர், ம். பிஜேபி ஏன் காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணுது சொல்லுங்க. ப்ரோ என்ன கேட்டா காங்கிரஸ் இருக்குன்னு அழிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது bro. ஏதோ தோணுதா? அழிஞ்சிருச்சு அவ்வளவுதான், என்ன அழிஞ்ச அதான் மாதிரி. இதுல அவ்வளவுதான். என்ன Bro, இருக்கு அதான். நீங்க ஆல்ரெடி டக்குன்னு 2 பேரும் சிம்பிளா முடிச்சிட்டீங்க. நான் ரொம்ப ட்ரிக்கியா ரொம்ப இதா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு அதான் இல்ல நினைச்சேன். இல்ல இல்ல கேக்குறது வாஸ்தவம் தான். ஆனா அவனுங்களுக்கு எப்படின்னா இப்போ ஏடிஎம்கே அழிஞ்சுதான் போயிருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் அடிப்பானுங்க, புரியுதா? அதான் டிஎம்கே என்ன இருந்தாலும் அடிப்பானுங்க.